ஏகே கிருஷ்ணன் தொடருடைய பிரபல தமிழ் நடிகரான திரைப்பட நடிகரான திரு மின்னல் உதயன் அவர்களின் வாழ்க்கையின் வரலாறு நடிப்பின் அனுபவத்தை பற்றி சிறு நேர்காணல். ஐயா வணக்கம். நீங்கள் நடிக்கிறது வரதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் சிறு தொழில், எலக்ட்ரிஷியன், பிளம்பிங்கு, இந்த மாதிரி பெயிண்டிங், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் நடிப்புக்கே வந்தேன். சார், நீங்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டாக வேலைக்கு போய்கிட்டு இருந்தீங்க. நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகணும்னு தோணுச்சா? இல்லைம்மா, நடிப்புக்கு முன்னாடியே இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். நடிக்க வந்த உடனே நடிப்பு தான் என் உயிர், புரியுதுங்களா? அதனால் நான் இந்த வேலையெல்லாம் ஓடிக்கிட்டேன். நடிப்பு தான் தெய்வம்ன்ட்டு இதுலேயே தான் நான் இருக்கிறேன். வீட்டு வேலை ஏதாவது என் சொந்த வீட்டு வேலை எதனா இருந்தால் அதை நான் வந்து சிறு சிறு வேலைகளை செய்வேன், புரியுதுங்களா? அப்புறம் சார், நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நடிப்பே வாழ்க்கையை ஓட்டிட்டாருன்னு சொன்னீங்க. சரி சார், இப்போ இந்த நடிப்பு நீங்கள் புதுசாக வந்தீங்க இல்லையா? புதுசாக வந்த பிறகு எத்தனை டேரக்டர் உங்களை திட்டிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களை வந்து பாராட்டியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதனுடைய அனுபவம் கொஞ்சம் சொல்லலாம். சில நிறைய இதில் நான் தவறு பண்ணியிருக்கேன், திட்டியிருக்காங்க நிறைய டேரக்டர். சில பேர் நல்லா டைலாக் பேசி நல்லா நடித்ததுக்காக நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. சார், இப்போ நீங்கள் புதுசாக வந்து நடிச்சிருப்பீங்க, அந்த இதில் எந்த டேரக்டரும் உங்களை பாராட்டினாங்க? குறிப்பாக கேட்குறீங்க. ஆமாம். நடிக்க வரும்போது யார் யார் உதவி செஞ்சாங்க, யார் பாராட்டாங்க, யார் திட்டினாங்கன்னு சொல்கிறீங்க. நான் சில விஷயங்களில் நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கேன். அது என் வளர்ச்சிக்குன்னு நான் எடுத்துட்டேன். அதனால நான் உயர்ந்துட்டேன். சில பேர் பாராட்டினாங்க, அது மிக வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக லாக் போட்டு கேட்குறீங்க பாரு, இந்த கேள்வி தான் பத்திரிக்கைன்னு சொல்கிறது. நானும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் சார். அப்புறம் வந்து சொல்லுங்கள். இப்போ புதுசாக ஒரு நடிகர்களை ஒரு சிலர் அடிக்கிறாங்க, இல்லை ஒரு சிலர் திட்டுவாங்க, கண்ணா பின்னா திட்டுவாங்க. லேடிஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதை பற்றி உங்களுக்கு என்ன சார்? நீங்கள் புதுசாக நடிக்க சொல்ல யார் யார்கிட்ட திட்டுவாங்க? எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்மளுக்கு சரியாக செய்யலைன்னா திட்டுவாங்க. அது எல்லா வேலையிலையும் இருக்குது. ஆனால் அதையே நம்ம கற்றுக்கிட்டு பெரிய இதுவாக ஆகிட்டோம்னா யாரும் திட்ட மாட்டோம், நம்ம உயர்ந்துருவோம். சரி சார்,